அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு கிறிஸ்பி அண்ட் கிரன்ச்சி பொடி தோசை. அதுக்கு தோசைக்கல்ல ஒரு 1.5 கரண்டி மாவை எடுத்து ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு ஒரு 2 ஸ்பூனு இட்லி மிளகா பொடி நல்ல நமக்கு தேவையான அளவு கூட போட்டுக்கலாம். நான் நல்லாவே போட்டுட்டேன். அப்புறமா ஒரு நல்ல 2 ஸ்பூனு நல்லெண்ணெய், நீங்கள் நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே நல்லெண்ணெய் எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதால நல்லெண்ணெய் போட்டிருக்கேன். இட்லி பொடி எண்ணெயோட அந்த தோசை நல்லா வெந்த பிறகு இப்படி ஒரு திருப்பு, அப்படி ஒரு திருப்பு, அவ்வளோதான். நம்மளோட கிறிஸ்பி தோசை எம்மியாக வந்துடுச்சு. பிளேட்டில் எடுத்து போட்டு இன்றைக்கி சைட் டிஷ் ஒன்றுமே பண்ணலை. நம்மக்கிட்ட இருக்கிற ப்ரிசர்வ்டு கோங்குரா சட்னி, அதுதான் நம்மளோட சைட் டிஷ் டுடே. அதை தோசையில் கொஞ்சம் போட்டு கொஞ்சோண்டு அந்த கோங்குரா சட்னியை தொட்டு சாப்பிட்டா வா, ஸோ கிரன்ச்சி கிறிஸ்பி பொடி